ஓகே, இப்போ அப்படியே அடுத்த மேட்ச் ப்ரிவ்யூ. ஒரு சரியான எக்ஸ்ட்ராடினரி மேட்ச். நிறைய பேர் இதை எல் கிளாசிக்கோன்னு சொல்றாங்க. தப்பே சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி. கம்பீர் பேக் இன் கேகேஆர், இந்த பக்கம் விராட் கோலி. பயங்கர எக்ஸைட்டிங் மேட்ச். இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? கம்பீர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேரை விட்டாரு. ஆர்சிபி அணியை பெங்களூரிலும், சென்னை அணியை சென்னையிலும் கேகேஆர் வீழ்த்தும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்னாடியே கொடுத்திருக்காரு. இப்ப இந்த பெங்களூர் கண்டிஷன்ஸுக்கு வரும். நீங்க சொல்ற மாதிரி ஒரு எல் கிளாசிக்கோ தான் சார் இது. இப்ப இப்ப நம்ம என்ன சொன்னோம்னா, இட் வாஸ் a very high scoring game. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 201 for 5, பேட்டிங் செகண்ட் 208 for 6 அப்படின்னு சொன்னோம் ஐபிஎல் 2023ல. ஆனா நீங்க உங்களோட கிரிக்கெட் எக்ஸலன்ஸ் எப்படி காமிச்சீங்கன்னா, உமன்ஸ் ஐபிஎல் வந்து நீங்க க்ளோஸா பார்த்துட்டு சொன்னீங்க, விடாக் நிறைய ஸ்பின்னர்ஸ் கேம் இன் டு தி பிக்சர் அப்படின்னு போன ப்ரிவியூலே நீங்க சொன்னீங்க. ஸ்பின்னர்ஸ் நிறைய மேட்ச் அங்க ஆனதுனால கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த ஸ்லோயர் சைடு இருக்கே ஒழிய, இப்பயும் வந்துட்டு இட் இஸ் நாட் லைக் ஸ்பின்னிங் அண்ட் பவுன்சிங், இல்லைன்னா பால் பறக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு பிச்சு நீங்க சொல்ற மாதிரி. ஆனா இப்ப நம்ம 201 அப்படின்னு சொல்லும் போது when you get to 176, that is 25 run shot, ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த் பேட்டிங், அவங்களை நீங்க நிறுத்தணும்னு நினைச்சா நிறுத்த முடியாது. தட் இஸ் வேர் பஞ்சாப் அன்பார்ச்சுனேட்லி வெண்ட் ராங் என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப உங்களுக்கு அந்த ரன்ஸ் வந்து நோ மேட்டர் வாட் பிச்சு இதுவா இருக்கு அதுவா இருக்கு, அங்க நீங்க அந்த 25 ரன் T20ல நீங்க வந்து அடிக்கலன்னா இட் இஸ் கோயிங் டு பி a big problem for them. இதுல என்ன ஆச்சுன்னா, இந்த ட்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்தோம், அதாவது செட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல. பவர் பிளே 45 for 1 சொன்னோம், பிபிகேஎஸ் 40 for 1, ஆர்சிபி வந்து 50 for 2. ஓகே, அந்த 7 runs டிஃபரன்ஸ், ஒரு விக்கெட், போத் ஆஃப் தெம் ஆர் இன் பார்க். இப்ப 10 ஓவருக்கு அப்புறம் நம்ம என்ன சொன்னோம், 80 for 2 சொன்னோம். இப்ப 10 ஓவர்ல 80 for 2னா பிபிகேஎஸ் 78 for 2, ஆர்சிபி 85 for 2. பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. இந்த 11 to 15ல பாத்தீங்கன்னா 135 for 4 வரணும்னு சொன்னோம், பிபிகேஎஸ் 128 for 4, not bad, only 7 behind. ஆர்சிபி 118 for 4, that is the time they were in trouble. கடைசியில நம்ம என்ன சொன்னோம், 65 ரன் வந்துரும்னு சொன்னோம். From that situation PBKS could only manage 48, அங்கதான் அவங்களுக்கு போச்சு. ஆர்சிபி scored 60 runs in the last 5 overs. நம்ம சொன்னது இந்த 65 for 4. இதுவே பிபிகேஎஸ் அந்த 20 ரன் கூட அடிச்சிருந்தாங்கன்னா ஆர்சிபி would have been in deep trouble. அவங்களோட என்ன ப்ராப்ளம்னு நம்ம போனதே ரிஃப்ளெக்ட் பண்ணோம். தே ஹேவ் கைஸ் லைக் சாம் கரன். இப்ப அதே மாதிரி வந்து ஒரு மேட்ச் அவர் வந்து அடிச்ச உடனே நிறைய பேர் என்ன ட்ரோல் பண்ணாங்க. போன மேட்ச் இந்த டெல்லி கடைசி பிளேஸ் வர்ற டெல்லி கூட அடிச்ச உடனே நிறைய பேர் என்ன கேட்டாங்க, சாம் கரன் சரியில்லை நீங்க, டெட் ஸ்டோனு நீங்க அப்படின்னு. நான் ஒன்னே சொல்றேன் கேட்டுக்கோங்க, நான் யோசிக்காமலாம் நான் பேசவே மாட்டேன். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வீக்கஸ்ட் லிங்க், பேட்ஸ்டோ எப்ப அடிப்பாரு தெரியாது. இப்ப லிவிங்ஸ்டன் ஒரு 38 அடிச்சிட்டாரு, இந்த ஒலிபோப்பு சொன்ன 196 அடிச்சாரு, இதோட வந்து சுபம் அப்படின்னு. லிவிங்ஸ்டன் ஒரு 38 அடிச்சிட்டாரு, எனக்கு தெரிஞ்சு பாப்போம் இதுக்கு மேல 38 மேல அடிக்கிறாருன்னு. சாம் கரனும் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், அந்த 110 ரன் ஸ்ட்ரைக் ரேட்டுங்கும் போது அந்த போலிங்கை வச்சுன்னு கிங்ஸ் 11 போலிங்கும் ஒரு 2.5 போலர் வச்சுதான் அவங்க ஆடுறாங்க. there is no chance போது you need to get to the 200. அதுக்கு என்னன்னா சேம் தியரி வாட் வி செட், 45 for 1 in power play, அதுக்கப்புறம் ஒரு 25 70 for 2 நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு லிப்ட், ஒரு 50 ரன் கடைசி ஒரு 5 ஓவர்ல ஒரு 65 ரன், யூ நீட் 200 ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். காட்டும் அதே மாதிரி வந்து லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு, போட்டிக்கடை கிரவுண்ட், பிச்சில இருந்து எச்ச துப்பினீங்கன்னா எந்த பக்கம் வேணாலும் 6 போகும். அப்படிங்கும்போது நீங்க 175 டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்ப ஆர்சிபியோட பிளேயிங் 11 அப்படின்னு பாத்தீங்கன்னா I don't see them changing anything, to be honest with you. ஏன்னா திருப்பி அந்த வில் ஜாக் சப்ஜெக்ட் நான் கொண்டு வர விரும்பல. So they will go with Kohli, Faf, Green at number 3, Patidar, Maxwell, Anuj Rawat, Dinesh Karthik, Mayank Dagar, Alzari Joseph, Siraj and Yash Dayal, and their impact sub will be Lamror. அதை அப்படியே வச்சுப்பாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்ப கேகேஆர் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க சுனில் நரேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது வெல்கம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் கடைசியில ஒரு பேட்டிங்கே கிடைக்காது, பவர் பிளே வந்து கால் நிறுத்தாம 4 சுத்துனாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 பால்ல ஒரு 18 ரன் அடிச்சாருன்னா that is going to be a bonus. So they will also stick out to that. They will start with an explosive Phil Salt, who is again going to be dangerous in Bangalore. Sunil Narine, Venkatesh Iyer, Shreyas Iyer, Nitish Rana, Ramandeep Singh, Rinku Singh, Andre Russell, Mitchell Stark, Rana, Varun CV, and the impacts of considering the slow nature of the pitch அவங்க பார்த்திருப்பாங்க போன தடவை. அதனால they will definitely go with சூர்யா சர்மா. இப்ப இங்க வந்து அந்த 10 ஓவர்ல 70 ரன் யாரால கொண்டு வர முடியும்? நரேன்,
சீக்கிரம் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வெங்கடேஷ் ஐயர் ஓகே, ஐ ரேட் ஹிம் ஓகே, பட் ஸ்ரேயாஸ் ஐயர் அகெயின் லாஸ்ட் மேட்சும் அடிக்கல வந்திருக்காரு. சால்ட் எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர், நின்னாருன்னா துவம்சம் பண்ணிடுவாரு, இல்லைன்னா அவுட் ஆயிடுவாரு. அங்க பாத்தீங்கன்னா கோலி வந்து மிருக பசியில இருக்காரு. நீங்களும் முன்னாடியே சொன்னீங்க இந்த தடவை உண்டு 700 ரன் அடிக்க போறாருன்னு. Faf is going to play his attacking ways. Last game he failed. He is expected to do well. They will stick on with Green at number 3. Green is due. பட் இதை கொஞ்சம் ஃபார்முக்கு வந்த மாதிரி தெரிஞ்சது. தட் இஸ் a குட் சைனுங்கும் போது இந்த டாப் 4 கொஞ்சம் ஆர்சிபி பேலன்ஸ்டா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லேட் ஆர்டர் அப்படிங்கும் போது அதுல சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. அங்க மேக்ஸ்வெல் இஸ் ஆல்சோ டியூ, அனுஜ் ரவாத் இஸ் பிளேயிங் வெல், தினேஷ் கார்த்திக் இஸ் பிளேயிங் வெல், அண்ட் மெய்பால் லொம்ரோர் கேன் கம் இன் அஸ் அன் இம்பாக்ட் சப். இங்க பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணா, ராமன்தீப் சிங், ரிங்கு சிங், ரசல் அப்படிங்கும் போது அந்த எட்ஜ் கொஞ்சம் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்லி ஸ்ட்ரைக் யாரால பண்ண முடியும்? யாஷ் தயால் இஸ் போலிங் சூப்பர்லி, செமலன்ஸ் அடிக்கிறாரு. அதே மாதிரி சிராஜ் ஆல்சோ போல்ட் பிரில்லியன்ட்லி லாஸ்ட் கேம். தெர் இஸ் நோ டினைங் த ஃபேக்ட். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்க் வில் பி ரியலி கமிங் இன் டு கன்டென்ஷன் இந்த பவர் பிளே, அதுல சந்தேகமே கிடையாது. ஹர்ஷித் ராணா வந்து டெத் ஓவர்ஸ்ல நல்லா போட்டாரு ஒழிய நியூ பால அடி வாங்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ரசலும் பாத்தீங்கன்னா அங்க ஹார்ட் லென்ஸ் போடுவாரு, வேலைக்கு ஆகாதுங்கும் போது அந்த எட்ஜ் டெஃபினட்டா ஆர்சிபிக்கு இருக்கு. திஸ் சர்ப்ரைஸ் மெனி. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வருண் சிவி டெஃபினெட்லி வாஸ் பிலோ பார் இந்த லாஸ்ட் கேம். சுயாஷ் சர்மா நல்ல தூக்கி போடுற ஆளு. ஆர்சிபியில இருக்கிற எல்லா பேட்ஸ்மேனும், கோலியும் சரி, ஃபாஃபும் சரி, பட்டிதாரும் சரி, எல்லாருமே வந்து ஃபீட்டை யூஸ் பண்ணி ஆடுற ஆளுங்கும் போது இந்த சுயாஷ் சர்மாவோட எஃபெக்ட் எவ்வளவு பெருசுன்னு தெரியாது. நரேன் பெருசா இந்த காலத்துல விக்கெட்டே எடுக்கிறதுல, நான் 4 ஓவர்ல ஒரு 19 ரன் போலர் அப்படிங்கும் போது அங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. ஐ டோல் தட் 2 ஆஃப் த வீக்கஸ்ட் ஸ்பின் அட்டாக்ஸ் SRH and RCB அந்த எட்ஜ் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு. ஆனா கன்சிடரிங் த ஃபேக்ட் தட் that's a top 4 which is really settling down. கோலி நல்லா ஆடுறாரு, ஃபாஃப் ஒரு மேட்ச் நல்லா அடிச்சிருக்காரு, but it is slowly coming into form. Green is due. இதெல்லாம் பார்க்கும்போது with the home advantage in the winning a close game, RCB again will go with the extremely slender edge of 50.1. 5 லட்சம் 5,50,000. இப்ப அதெல்லாம் கணக்கே கிடையாது. 100 out of 100 ரெக்கார்டுங்கிறது விஜய் கார்த்திகேயன் சார் மட்டும்தான். ஆர்சிபியா கேகேஆர் தயாரா? நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் விருப்பம் ஒன்று கேட்டுட்டே இருந்தாங்க, அதையும் கிளாரிஃபை பண்ணிருங்க. நீங்க ஒரு சேனல்லையும் ஒரு எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்களே, அதுக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? இங்க நான் ரூல்ஸ் ராமானுஜம், நியாயத்தை மட்டுமே பேசுவேன், கரெக்டா பேசுவேன். அந்த சீக்கி சீக்காவோட சேனல்ல நான் அந்நியன், அதாவது பாரபட்சமே பார்க்க மாட்டேன். 61-39 எட்ஜ் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸோட. இவரோட அஸ்வினோட சேனல்ல ரேம்ப் வாக் ரெமோ, இந்த பக்கமும் இருப்பேன் அந்த பக்கமும் இருப்பேன். அதனால வந்துட்டு 3 கண்ணு இருக்கு. அதனால வந்து ஒன்னே ஒண்ணு, போற வழி ஒரே வழிதான், போற வழி ஒரே வழியா தான் இருக்கும். ஆனா வந்து ஒரு பக்கம் நேஷனல் ஹைவே, ஒரு பக்கம் கரடு மூடா இருக்கும், ஒரு பக்கம் குண்டும் குழியுமா இருக்கும் ரோடு, அவ்வளவுதான். சோ இதுதான் எக்ஸ்பிளனேஷனு. இப்ப நீங்க ஈசலால இவத்து நமதா இல்லன்னா கேகேஆர் தயார் நீங்க சொல்லிட்டீங்க 50.5. ஆனா எனக்கு என்னமோ இந்த மேட்ச் கேகேஆர் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது பீடா. இல்ல நான் ஆர்சிபி குவாலிஃபை ஆகணும்னு தான் சொன்னேன். பட் தென் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு க்ளோஸ்லி ஃபாட் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் தான் இந்த மேட்ச் கேகேஆர் ஆர்சிபினால. அதுல வந்து ஐ ஹாவ் அ ஃபீல் தட் கேகேஆர் ஆஸ் அ டீம் மைட் ஓவர் பவர் ஆர்சிபி ஆஸ் அ டீம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பட் பார்க்கலாம், ரொம்ப க்ளோஸான கேமா தான் இருக்கும். இப்போ செகண்ட் பேட் பண்றாங்க யாருன்னு பார்க்கலாம், நிறைய இருக்கு. பட் ஐ ஃபீல் கேகேஆர் will win this match. Peter, on that note, fantasy picks என்னென்ன? மனசையே உடைச்சிட்டீங்க, அப்புறம் என்ன ஃபேண்டசி? இப்ப ஃபேண்டசியில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஃப் கோலி 2 பேரையும் விடாதீங்க. 2 பேர்ல ஒருத்தர் பெருசா அடிப்பாங்க. கோ வித் ஃபில் சால்ட். ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் டியூ. போன மேட்ச் அடிக்கல. இன்னொன்னு சொல்றேன், அவருக்கு குத்த பார்ப்பாங்க இந்த பிச்சில். கொஞ்சம் நின்னு வருது, குத்தி இங்க போட்டீங்கன்னா டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஆர்சிபி has to be extremely clear with their strategy. இந்த பழைய பெங்களூர் விக்கெட்ல சுப்புன்னு வரும், அப்ப உங்களுக்கு டைம் இருக்காது, அந்த பேட் பொசிஷனோட மாட்டிப்பாரு. இங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா அவருக்கு ஷார்ட் பால்ஸ் போடுங்க. நீங்க சும்மா வந்துட்டு நான் 2 பவுன்சர் இருக்குன்னு ஷார்ட்டா போடுறேன்னு அரைக்குழி போட்டீங்கன்னா அடிச்சிருவாரு, பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் my another pick is going to be Cameron Green, who is going to bat at number 3, will definitely bowl at least 3 overs. So என்னோட 5 picks பாத்தீங்கன்னா Cameron Green, Faf du Plessis, விராட் கோலி,
Phil Salt and Shreyas Iyer. இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா அந்த 2 பேர் மேட்ச் தான் யார் ஜெயிக்க போறான்னு நீங்க தான் கரெக்டா சொல்லிடுறீங்க. இதையும் நீங்களே சொல்லிடுங்க. இல்ல கோலி எல்லாம் பெருசா அடிப்பாரு கண்டிப்பா. நீங்க சொன்ன எல்லாமே பேங்க் தான். ஃபேண்டசிக்கு என்னோட பிக் இந்த சைடு ரசல் போன தடவை அடிச்சிட்டாரு. கண்டிப்பா நல்ல ஃபார்ம்ல தான் இருப்பாரு சின்னசாமியில. விக்கெட்டும் வந்துடும். இந்த சைடு மேக்ஸ்வெல் அவருக்கும் வந்து நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வேற இருக்காங்க. பீடா வரிசையா ரிங்கு ராணா அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் மேக்ஸ்வெல் பவுலிங்கும் கொஞ்சம் கிடைக்கும், பேட்டிங்கும் ஆடுவார். ஸோ ரசல் அண்ட் மேக்ஸ்வெல் நான் சொல்றேன். இன்னொன்று நீங்க சொன்னீங்க ராணாக்கு வந்து ஒரு நிதிஷ் ராணாக்கு ஒரு சின்ன இன்ஜுரிஸ்கார் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் இஸ் கிளியர்டு. நமக்கு ஷுவரா தெரியல, அந்த கையில அடிப்பட்ட டிஸ்லொகேஷன் மாதிரின்னு சொன்னாங்க. பட் நமக்கு இன்னும் கிளியரா தெரியல. இந்த கேஸ் ஐ திங்க் மனிஷ் பாண்டே ஆடுவார்னு நினைக்கிறேன். அப்படி ராணா போயிட்டாருன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க பீடா? அது நிதிஷ் ராணா ஆடலன்னா இட் இஸ் கோயிங் டு பி a big advantage for RCB. ஏன்னா அவருக்கு ஸ்பின்னே நீங்க போட முடியாது. ஏன்னா இப்ப நீங்க வந்து கொஞ்சம் வைடா போட்டீங்கன்னா இந்த பக்கம் திரும்பின்றுவாரு. அதனால ஐ எம் வெரி ஹாப்பி. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, மனிஷ் பாண்டே இஸ் ஆல்வேஸ் டன் வெல் இன் பெங்களூர். இன்னும் கர்நாடகாக்கு தான் ஆடிட்டு இருக்காரு. அது ஒன்னே என்னன்னா அவரோட அப்ரோச், அவரோட பேட்டர்ன், த வே ஹி பிளேஸ் அது டோட்டலா சேஞ்ச் ஆச்சே ஒழிய I will never write Manish Pandey off. Unfortunately, he has also become a guy, இந்த 19 பால்ல 24 ரன் பிளேயர் ஆயிட்டாரு. இந்த பழைய மனிஷ் பாண்டே வந்து he can also hurt போது அவங்களுக்கும் ஏகப்பட்ட ஃபயர் பவர் இருக்கு. இட்ஸ் வெரி சிம்பிள். இப்ப இந்த கேகேஆரோட பேட்டிங் பாத்தீங்கன்னா டீப்பா இருக்க வழிய கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளா இருக்கு. ஈவன் தோ தே ஹவ் காட் டீப் இது. அதனால இப்ப ஆர்சிபி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த்தே பேட்டிங் தான். அவங்களோட போலிங்கும் திருப்பி கை ஓங்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்சிபியை நிறுத்த முடியாது. தட் இஸ் வாட் த பெஸ்ட் திங் வி வாண்ட் டு ஹேப்பன். எனக்கு இப்ப பகபகன்னு இருக்கிற பயமே நீங்க வந்து இப்ப கேகேஆர் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னதுதான். பட் ஐம் somehow கான்பிடென்ட். ஏன்னா போன தடவை ரொம்ப ஆசையா சொன்ன ஆர்சிபி இது பிளே ஆஃப்ஸ் வருவாங்கன்னு, கடைசி மேட்ச் அந்த மாதிரி தோத்து வராம போயிட்டாங்க. ஸோ இந்த தடவை ஐ செட் தட் ஆர்சிபி ஹஸ் காட் நோ சான்ஸ். 6th place 7th place வருவாங்க போலிங் வீக்னு. I wanted to be wrong. I got no problem in getting wrong things, but my teams like CSK and RCB benefit. That's all we have got in this episode, and we will come back and review whether இவத்து நம்மதா அது நடந்துதா இல்ல சார் சொல்ற மாதிரி நமக்கு டிசப்பாயின்மெண்டா. We will come back and entertain you in yet another episode of IPL. Until then, thanks a lot and bye bye.